இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை எவராலும் தடுக்க முடியாது. அதே அமித்ஷாவுக்கு நான் சொல்றேன். நான் சொல்லல, அண்ணல் அம்பேத்கர் சொன்னதை திருப்பி ஒரு நினைவூட்டுறேன். இந்த வீடியோ பாத்தீங்களா? போலி தமிழ் தேசியவாதிகளுக்கு இது புரிஞ்சிருக்காது. நம்ம அண்ணன் ஏன் இப்ப பயந்து அம்பேத்கரை யூஸ் பண்ண தெரியுமா? செசஷன் இல்லைன்னா செடிஷன் சார்ஜ்ல உள்ள போயிருவார். அதுக்குதான் டக்குன்னு மாத்தி நான் சொல்லல அம்பேத்கர் சொன்னு சொன்னார். எதுக்காக இவ்வளவு பயந்தாரு? இப்படி பேசினவர் தானே இந்தியால பாதுகாப்பா உட்காந்துக்கிட்டு எல்டிடி பிரபாகரனை விட நான் அங்க இருந்து இருந்தேன்னா ஒட்டுமொத்த சிங்களத்தையும் கொண்டிருப்பேன்னு சொன்னார். இப்ப இந்தியால உட்காந்துக்கிட்டு RSS இப்படிலாம் பண்ணாதீங்க, இந்த நாடு சுக்குநூறா உடஞ்சிரும் அப்படின்னு சொல்றதுல எதுக்கு இவ்வளவு பயம்? ஏன் அம்பேத்கரை துணைக்கு கூப்பிடுறீங்க? அப்புறம் ஏன் இந்த திடீர் மனமாற்றம்? RSS ஓட விஜில் மேடையில தானே ஏறி போய் பிராமண கடப்பாரை எடுத்து திராவிடத்தை உடப்பேன்னு சொன்னீங்க. RSS இப்படி பேசுறீங்க, அமித்ஷாக்கு வெறி ஆயிரும் அமித்ஷாங்கிறீங்க. இப்ப போடுங்களா பெரியார் ஒழிப்பு மாநாடு, ஈவேரா ஒரு ஈர வெங்காயம். பெரியாரை பத்தி நீங்க பேசுங்க, பேசாட்டி போங்க, அது உங்க இஷ்டம். ஆக மொத்தத்துல ஒரு கிளியர் பிளான் உங்ககிட்ட இல்ல. விஜய் வந்தாரு, என்ன பண்றதுன்னு தெரியல. சோ RSS கூட சேர்ந்துக்கிட்டு RSS மேடையில நின்னுக்கிட்டு இந்து முன்னணி RSS ஓட பிள்ளை அவங்க கூட சேர்ந்து சங்கரமடத்துக்கு போய் எல்லாம் பண்ணீங்க. ஆனா மக்கள் இந்த மாதிரி எந்த விதமான தெளிவும் இல்லாத ஒரு கட்சிக்கும் நம்ம ஓட்டு போடக்கூடாதுன்னு 234 தொகுதியிலையும் உங்களை நிராகரிச்சாங்க. ஒண்ணு புரிஞ்சிருச்சு, தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த பிரிவினை பேச்சு மாத்தி மாத்தி பேசுறது இவ்வளவு பொய் இதெல்லாம் பிடிக்கல. தமிழ்நாட்டுக்குனே ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த RSS பிஜேபி இவங்களை எதிர்க்கிறவங்க கூட மக்கள் கொஞ்சமாவது நம்பிக்கை வரும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்கீங்க. ஆனா அதுக்கும் ஒரு பங்கம் வர மாதிரி இப்ப அண்ணாமலை பிஜேபில இருந்து விலகி தமிழ்நாடு ரூட் உள்ள பார்ட்டியா ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்றாங்க. போலி தமிழ் தேசியத்துல இருந்து உண்மையான தமிழ் தேசியத்துக்கு தயவு செய்து இந்த மும்மொழி கொள்கையை பத்தி பேசுங்க. அதை எந்த காரணத்தை கொண்டு விடாதீங்க. ஏன்னா அது ஹிந்தி திணிப்பு தான், அது எல்லாருக்கும் தெரியும். பாருங்க, இப்ப புதுசா கட்சி ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணப்பே அண்ணாமலை இதை சொல்லிதான் உள்ளே வரணும். இதுல இருந்து எல்லாருக்கும் புரியுது இல்ல, மும்மொழிங்கிறது ஹிந்தி திணிப்பு தான். ஸோ இதுல முதல்ல நில்லுங்க. தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து இதை செய்யணும். அதை விட்டுட்டு கர்நாடகாரன் அடி, கேரளாக்காரன் அடி, ஹிந்திக்காரன் அடி, இந்த பேச்செல்லாம் விட்டுட்டு இந்த ஊருக்கான அடையாளத்தை காப்பாற்றுறதுக்கான வழியை பார்ப்போம். உங்களுக்கு எல்லாம் டீலிமிட்டேஷனை பத்தி எல்லாம் தெரியுதா, புரியுதா? அதெல்லாம் பத்தி இன்னைக்கே நீங்க பேச ஆரம்பிங்க. ஆக்கப்பூர்வமான அரசியல் இன்னைக்கும் பாசிபிலிட்டி தான். அதை விட்டுட்டு கீழே உட்காந்துக்கிட்டு எவனாவது உங்க போட்டோவை போட்டா கீழே போய் அசிங்கமா பேசிக்கிட்டு இதே ஒரு வேலையா வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. உங்களை நம்பி ஒரு 7 பேர் இருக்காங்களா, அவங்க தான் பண்றாங்க. அதை கொஞ்சம் மாத்துங்க. தமிழ்நாட்டுக்காக உண்மையிலேயே ஒரு வாட்டியாவது வேலை செய்யுங்க. ஸ்ரீலங்கா விட்டுருங்க. ஸ்ரீலங்கா பார்த்துக்கோ.